கோவை மாநகரில் அரசு பேருந்துகளில் போதை ஆசாமிகளின் ரகளைகளும் பயணிகளின் பாதுகாப்பும் பெரும் கேள்விக்குறியாகி வரும் நிலையில் இன்று நடந்த ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து கோவைப்புத்தூர் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் முன்பக்க படிக்கட்டில் ஏறிய சுமார் 40 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் போதை தலைக்கேறிய நிலையில் பெண் பயணிகளிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டு ரகளையில் ஈடுபட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பெண் பயணிகள் அந்த போதை ஆசாமியை தர்ம அடி கொடுத்து பேருந்தில் இருந்து கீழே இறக்கிவிட்டுள்ளார். தகவல் அறிந்து வந்த போலீசார் அந்த நபரை அழைத்து சென்றதாக தெரிகிறது. இந்த நிலையில் போலீசார் அழைத்து சென்ற சில மணி நேரங்களிலே அந்த நபர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு முகத்தில் ரத்தம் வடிந்த நிலையில் மயங்கி கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேருந்தில் இருந்து இறக்கிவிடப்படும் போது காயங்கள் ஏதுமின்றி இருந்தவர் ஆட்சியர் அலுவலகம் வரும்போது எப்படி இரத்த காயங்களுடன் கிடந்தார், அவரை தாக்கிய மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே கடந்த சில நாட்களாகவே கோவை அரசு பேருந்துகளில் இத்தகைய கசப்பான சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகின்றன. சமீபத்தில் வடவழியில் பேருந்தில் பயணித்த ஒரு எலக்ட்ரீஷியன் போதை ஆசாமி என தவறாக கருதப்பட்டு நெஞ்சுவலி என அவர் கதறியும் கண்டக்டர் மற்றும் டிரைவரால் நடுவழியில் இறக்கிவிடப்பட்டார். பின்னர் நடந்த விசாரணையில் அவருக்கு இரத்த அழுத்தம் காரணமாக மூளை நரம்பு பாதிப்பு ஏற்பட்டது தெரிய வந்தது. சிகிச்சையில் இருந்த அந்த நபர் 5 நாட்களுக்கு பிறகு பரிதாபமாக உயிரிழந்தார். அதேபோன்று சில நாட்களுக்கு முன்பு லக்ஷ்மி மில் சிக்னல் அருகே பேருந்தை நிறுத்த சொல்லி ஒரு போதை பயணி கண்டக்டருடன் மல்யுத்தத்தில் ஈடுபட்டார். சாலையில் இருவரும் கட்டிப்பிடித்து உருண்ட நிலையில் பயணிகள் தலையிட்டு அந்த நபரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். ஒரே வாரத்தில் அடுத்தடுத்து 3 சம்பவங்கள் அரசு பேருந்துகளில் நடந்துள்ளதால் பயணிகள் இடையே பெரும் அச்சம் நிலவி வருகிறது. குறிப்பாக பெண் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களை சரியாக கண்டறிய வேண்டிய பேருந்து ஊழியர்களின் மெத்தனப்போக்கு குறித்து பொதுமக்கள் மத்தியில் கடுமையான புகார்கள் எழுந்து வருவது குறிப்பிடத்தக்கது.